ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான். எப்படியும் 1 இயருக்கு மேலவே ஆகிட்டுருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பற்றியும் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் வீடியோஸ் எல்லாம் வேணும்னா சிங்கப்பெண்ணே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன பார்த்தோம்னா, கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட் தான். இது க்ரோசரிஸ் எல்லாம் நிறையவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பெரிய பெரிய டப்பாங்க வச்சோம்னா அதனுடைய ஸ்பேஸ் தான் நிறைய தேவைப்படும். இது போல் பாக்ஸஸ் வாங்கி வச்சோம்னா ஸ்பேசஸ் நிறையவே மிச்சமாகுது. இது பிளாஸ்டிக் தான். நான் ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சேன்னா, சரி கண்ணாடியில் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் அது சேஃப்டி இல்லை, பசங்க இருக்கிறாங்க, நம்மளே கை வழுக்கி தவற விட்டுட்டோம்னா அது உடையிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால தான் பிளாஸ்டிக்லேயே ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கிறத சூஸ் பண்ண. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு க்ரோசரியை கொட்டி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் மூடி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஓப்பன் பண்ணி அப்படியே கொட்டுற மாதிரி இருக்குது. இன்னொன்று ஃபுல்லாகவே அப்படியே க்ளோஸ்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஃபுல் க்ளோஸ்டை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில் எங்கேயாச்சும் திங்ஸு போட்டு கொண்டு போகிறதுக்கும் ஃபுல் க்ளோஸ்டு இருக்கிற மூடியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஒரே சைஸில் இல்லை. ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு 1 kg போல் அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னும் 2 கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது. அதுலேயும் நிறைய திங்ஸை தான் ஸ்டோர் பண்ணலாம். இந்த சின்ன சின்ன பாக்ஸில் 1/2 kgக்கு மேலவே ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஸ்பேசஸ் இருக்குது. இதை வைக்கும்போது ஒன்று மேலே ஒன்று வைக்கலாம். இதனால் ஸ்பேஸ் நிறையாவே சேவ் ஆகும். பக்கத்தில் நிறைய திங்ஸை வைக்கிறதுக்கான இடம் நிறையா இருக்குது. இதை வாங்கின உடனே நான் என்ன பண்ணேன்னா, உடனே வாஷ் பண்ணிவிடுவேன். இது மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளாக வாங்கினாலும் நம்ம உடனே வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த தண்ணி எல்லாமே தொடச்சி எடுத்துட்டு காய வச்சிடணும். அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணுற திங்ஸ் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். புழு பூச்சியெல்லாம் சீக்கிரமாக வராமல் இருக்கும் அந்த பொருளில். வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த ப்ராடக்ட் என்ன பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் ஹாலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்னர் ஷெல்ஃப் ப்ராடக்ட்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஆணி அடிக்காமலே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஆணி அடிக்காமல் எப்படி ரொம்ப நாளைக்கு இருக்கும், இருந்தாலும் கொஞ்ச நாளோட அப்படியே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை. இது நான் வாங்கி 6 மாதத்துக்கு மேலவே ஆயிடுச்சு. இது செவரில் நல்லாவே ஒட்டிக்குது. ஆனால் டைல்ஸில் ஒட்ட மாட்டேங்குது. ஏன்னா கிச்சனில் அந்த டைல்ஸ் ஃபுல்லாகவே எண்ணெய் பசை இருக்கிறதுனால அப்படின்றதுனால சரியாகவே ஒட்டலை. அடுத்த ப்ராடக்ட் என்ன பார்த்தோம்னா, இது போல் சின்ன சின்ன பாக்ஸஸ் தான் வாங்கியிருந்தேன். இதில் பசங்களோட இன்னர் வியர் அது போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அது இல்லாமல் கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் என்ன பார்த்தோம்னா, இது போல் குட்டி குட்டியாக டப்பா தான் வாங்கியிருந்தேன். இது ப்ராடக்ட் சூப்பராகவே இருக்குது. குவாலிட்டி வைஸில் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற க்ரோசரி ஐட்டம்ஸ் இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை அதெல்லாமும் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இதிலவே பெரிய டப்பா தான் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத அதில் போட்டு வச்சோம்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதனால் இது போல் சின்னது வாங்கி வச்சுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால தான் இதை நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். நம்ம ப்ராடக்ட் வாங்கும் போது என்ன யோசிக்கணும்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்கணும்.
அடுத்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம எந்த டிசைன் கேட்குறோமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸில் வந்து நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணி தராங்க. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்காக நம்பர் தரேன். நீங்கள் கால் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸு, ப்ரைஸஸ் வந்து எல்லாம் டீட்டெயில்ஸாக விசாரிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சிங்கப்பெண்ணே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.